ஜி.வி. பிரகாஷ் குமார் தன்னுடைய அழகான இசை மூலமா எல்லாருடைய மனதை திருடின அவர் டார்லிங் அப்படிங்கிற ஒரு கோஸ்ட் மூவி மூலமா ஆன் ஸ்கிரீன் ஆக்டரா நம்ம எல்லாருக்குமே அறிமுகமானாரு. அண்ட் அந்த படத்துல அவருடைய அழகான நடிப்பை வெளிப்படுத்திட்டாரு. தொடர்ந்து நிறைய திரைப்படங்களை நடிச்சிட்டு இருக்காரு. பென்சில் அப்படிங்கிற திரைப்படம், த்ரிஷா இல்லைனா நயன்தாரா திரைப்படம், அண்ட் அதை தொடர்ந்து இன்னொரு மூவிலையும் கமிட் ஆயிருக்காரு. அந்த திரைப்படத்தை யார் இயக்க போறதுன்னா சங்கர் அண்ட் குணா. இவங்க ரெண்டு பேருமே ஆட் ஃபிலிம் மேக்கர்ஸ். இந்த படத்துடைய ஸ்கிரிப்டை நம்ம வெற்றிமாறன் பண்ண போறாரு. டயலாக அட்லி எழுத போறாரு. ஸோ படம் எந்த அளவுக்கு வரப்போகுது அப்படிங்கிறதுல இதுவே அதிகப்படியான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் இன்னும் கூடுதல் அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த படத்தை பத்தி இருக்கு. அது என்னன்னா, ஜி.வி. பிரகாஷ் குமார் கூட ஜோடியா நடிக்க போற அந்த ஆக்ட்ரஸ் யாரு? எமி ஜாக்சன். ஐ படத்துல நம்ம விக்ரம் கூட ஒன்னா சேர்ந்து நடிச்சவங்க. மதராசப்பட்டினம் திரைப்படத்துல ஆர்யா கூட ஒன்னா சேர்ந்து நடிச்சவங்க தான் ஜி.வி. பிரகாஷ் குமார் கூட இந்த படத்துல ஜோடியா நடிக்க போறாங்க. ஸோ ஆகஸ்ட்ல இந்த திரைப்படத்தோடைய ஷூட்டிங் ஆரம்பிக்க போறதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. சோ இந்த ப்ராஜெக்ட் இவங்க நினைச்ச மாதிரி சக்சஸ்ஃபுல்லா வெளிவரணும் அப்படின்னு நம்மளுடைய பெஸ்ட் ஆஃப் லக் விஷஸ் சொல்லிடலாம். இது நல்லவன் யாரு, கெட்டவன் யாரு, நம்ம பக்கத்துல கூடவே நிக்கிறவங்க யாரு, நிஜமானவங்க யாரு, சுத்தி பார்க்கறதுக்கும் கொஞ்சம் நிதானமா விளையாடுறதுக்கும் இது வரைக்கும் நடந்தது ஃபர்ஸ்ட் ஹாப், இன்னுமே செகண்ட் ஹாப்.